ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை நிலவரங்கள், இந்திய நிலவரங்கள் மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை செலுத்தலாம். தீவிரமான எல் நினோ காலநிலை தாக்கம் இலங்கையையும் மோசமாக அடிக்க ஆரம்பித்து விட்டதோ என எண்ணக்கூடிய அளவுக்கு தற்போது அந்த தீவில் மிகவும் மோசமான காலநிலை சீர்கேடு நிலை வருகின்றது. இந்த காலநிலை சீர்கேடுகளால் பலியானவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்து ஏறக்குறைய 12,000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிப்படைந்த செய்திகள் எல்லாம் வந்துள்ளன. இந்த வானிலை குழப்பம் அதிகமாக தாக்கும் மலையகத்தில் கடந்த 2 நாட்களாக தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களில் உள்ள அரச பாடசாலைகள் ஹெட்டன் கல்வி வலயத்தை தவிர ஏனைய இடங்களில் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. எனினும் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் இன்று காலை திறக்கப்பட்டதால் மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் இன்னும் உயர்ந்து புதிய எச்சரிக்கை நிலை ஒன்றை உருவாக்கியுள்ளது. இவ்வாறாக அடாது மழை, விடாது காலநிலை சீர்கேடுகள் உள்ளூரில் துரத்தி கொண்டாலும் விடாத அரசியல் நகர்வுகளும் ஆட்சி நகர்வுகளும் பாதாள உலகின் டுமீல் சம்பவங்களும் அந்த தீவில் தொடரத்தான் செய்கின்றன. இந்த பாதாள டுமீல்களின் ஒரு சம்பவமாக கொழும்பு புறநகர் தெஹிவளையில் ஒரு வெதுப்பக உரிமையாளரை, அதாவது பேக்கரி ஓனர் ஒருவரை போட்டு தள்ள உந்துருளியில் சென்ற முகமூடி பாதாள முகம் ஒருவரே அந்த உரிமையாளரால் மடக்கப்பட்ட பரபரப்பான செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றன. இந்த மோட்டார் சைக்கிள் பாதாள முகம் குறித்த பேக்கரி ஓனரை போட்டு தள்ள தனது துப்பாக்கியை எடுத்து சுட முயன்ற வேளை அவரது துப்பாக்கி இறுதி நேரத்தில் இயங்க மறுத்ததால் சூடு வேண்ட இருந்தவரே தன்னை போட்டு தள்ள வந்தவரை மடக்கி பிடித்து அவரிடமிருந்து துப்பாக்கியை பறித்த சம்பவம் எல்லாம் நேற்று இரவு இடம்பெற்றது. இறுதியில் பேக்கரி ஓனரை போட்டு தள்ள சென்றவரே தனது துப்பாக்கியையும் அவரிடம் பறிகுடித்து தலை தப்பினால் தம்பிரான் புண்ணியம் என ஓடி தப்பினார். இந்த விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறான அன்றாட பாதாள செய்திகளுக்கு அப்பால் அரசியல் நகர்வுகள் குறித்த செய்திகள் எல்லாம் வருகின்றன. அந்த வகையில் தமிழ் பேசும் மக்களின் 6 கட்சி அரசியல் பேரவை நேற்று இந்தியா ஹவுஸில், அதாவது இந்திய தூதரகத்தின் அதிகாரபூர்வமான இடத்தில் இந்திய தூதர் சந்தோஷ் ஜாவை சந்தோஷமாக சந்தித்து நேற்று முன்தினம் தமது தரப்பு அரசு தலைவர் அருண்குமார திசாநாயக்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரிடம் என்னவற்றை பேசியது என்பதை டெல்லியின் சவுத் பிளாக் அறியும்படி ஒரு அறிக்கையை வழங்கி கொண்டது. மறக்காமல் இந்தியா ஹவுஸுக்கு முன்னால் சந்தோஷ் ஜாவுடன் கூடி நின்று ஒன்றாக இந்த 6 கட்சி அரசியல் பேரவை ஒரு குரூப் போட்டோவையும் எடுத்துக்கொண்டது. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவருடன் முன்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக விரிவாக உரையாடப்பட்டதாக இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட தமிழ் தலைகளே வெளிப்படையாகவும் அறிவித்துள்ளன. ஆனால் திருப்பதிக்கு அல்வா கொடுப்பது என்பது போல இந்த தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையை உருவாக்க இந்தியாவே ஐடியா கொடுத்தது, அதாவது ஆலோசனை கொடுத்தது என்ற கிசுகிசுக்கள் எல்லாம் இன்று வரை பலமாக இருக்க, இந்த பேரவை அமைக்கப்பட்ட நோக்கத்தை தாம் இந்திய தூதருக்கு தெளிவுபடுத்தியதாக சில தமிழ் தலைவர்கள் காதில் பூச்சுட்டும் வகையில் செய்திகளையும் வெளியிடத்தான் செய்கின்றன. இது கொஞ்சம் பகுதியாகவும் இருக்கக்கூடும். இந்த சந்திப்புகளின் பின்னணியில் தான் இன்று இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி திடுதிருப்பென கொழும்பில் இறங்கும் திட்டம் குறித்த செய்தி நேற்று வெளியாகி கொண்டது. தற்போதைய நிலவரப்படி இந்தோ ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் விக்ரம் மிஸ்ரியின் அதிகாரபூர்வ பயணத்தின் நிகழ்ச்சி நிரலை வெளியிடவில்லை என்றாலும் இன்று கொழும்பில் கால்வதிக்கும் மிஸ்ரி ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் உட்பட்ட அரசு தரப்பு உயர் முகங்களையும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளையும் விருக்கு சுருக்குன்னு சந்தித்துவிட்டு இன்றே மீண்டும் டெல்லிக்கு பறக்க உள்ளதாக தெரிகிறது. அவர் அரசு தலைவர் அருண்குமார திசாநாயக்காவையும் சந்திக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இதுவரை அந்த சந்திப்பு குறித்த உறுதிப்பாடான நிகழ்ச்சி நிரல் எதுவும் செய்தி வீச்சுக்கு கிட்டவில்லை. இதே போல மிஸ்ரியை 6 தமிழ் பேசும் கட்சிகளின் அரசியல் பேரவை பிரதிநிதிகளும் கூட்டணியாக சந்திப்பார்கள் என தெரிகின்றது. ஏன் மிஸ்ரி டெல்லியிலிருந்து இந்த திடீர் பயணத்தை இன்று கொழும்புக்கு செய்கின்றார் என ஒரு வினாவை எழுப்பிக் கொண்டால் அதற்கும் காரணகாரியங்கள் உள்ளன. இந்தியாவுடனான வணிகம், இந்தியாவின் முதலீட்டை இலங்கையில் விரவ விடுவது மற்றும் இந்திய நிதியுதவியில் இடம்பெறும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்த விடயங்களில்
ஸ்ரீலங்காவில் அனுர அரசாங்கம் ஒரு இழுத்தடிப்பை செய்வது இந்தியாவுக்கு எரிச்சலை ஊட்டிக் கொள்கின்றது. இந்தியா என்னதான் ஸ்ரீலங்காவுடன் ஒட்டுறவாக இருக்க முயன்றாலும் உள்ளக ரீதியில் அனுர அரசாங்கம் இந்தியாவுக்கே சில காய் வெட்டுதல்களை செய்ய தலைப்படுகின்றது. இந்த நிலையில்தான் இருதரப்பு ஒத்துழைப்புக்கு உண்மையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சம்மதிக்கின்றதா இல்லையா என்று ஒரு நாடி பிடிப்பு செய்தியை அறிவதற்காகவே விக்ரம் மிஸ்ரி கொழும்பில் இறங்கியதாக தெரிகின்றது. விக்ரம் மிஸ்ரியின் இந்த பயணத்தின் பின்னர் தான் ஜெய்சங்கர் போன்ற முக்கிய தலைகள் அங்கிருந்து இங்கு பறக்க முடியுமா இல்லையா என்ற முடிவுகள் டெல்லியில் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆக மொத்தம் இந்தியா தருவதை எல்லாம் வாங்கி அனுபவித்து விட்டு இந்த விடயத்தில் அனுர அரசாங்கம் இனியும் இந்தியாவுக்கு ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட திட்டங்களில் தாமதிக்க முடியாது, இழுத்தடிப்பை செய்ய முடியாது என்ற ஒரு முக்கியமான குறியீட்டு செய்தி இந்திய வெளியுறவு செயலாளரின் கொழும்பு பயணத்துடன் இணைந்தே வருகின்றது. அனுரா திசாநாயக்கா தலைமையில் இந்த வாரம் கூடிய அமைச்சரவையில் 15 முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட போதிலும் அந்த தீர்மானங்களில் எவையும் இந்திய திட்டங்கள் குறித்த தீர்மானங்களாக இல்லை என்பதும் தெரிகின்றது. இதற்கிடையே நட்டத்தில் இயங்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை, அதாவது ஸ்ரீலங்காவின் தேசிய விமான சேவை நிறுவனத்தை ஓரளவு இயங்க வைக்க, அதாவது முறையாக இயங்க வைக்க அதற்கு இடைக்கால தலைமை நிர்வாகி அதிகாரி ஒருவரை நியமிக்கும் முயற்சி தொடர்பாக ஸ்ரீலங்காவின் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலகுக்கும் அந்த துறையின் பிரதி அமைச்சர் ஜனிதா கொடித்துவக்கும் இடையில் பெரும் மோதல் ஒன்று வெடித்திருக்கின்றது. இந்த மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளமே அரசாங்கத்துக்குள் பெரிய நிர்வாக நெருக்கடியாக தோன்றியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இன்று இலங்கைக்கு செல்கின்றார். அவரது இந்த பயணத்தின் பின்னணியில் 39 வருடங்களுக்கு முன்னர் இன்றைய ஆகஸ்ட் 5 இடம்பெற்ற புலிகளின் ஆயுத கையளிப்பு என்ற விடயத்தையும் நிச்சயமாகவே நினைவூட்டிக் கொள்ளலாம். அன்று இதே நாளான ஆகஸ்ட் 5 காலை பலாலி இராணுவ முகாமில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பங்கெடுத்த ஊடகர்களில் நானும் ஒருவனாக இருந்தவன் என்ற அடிப்படையில் இது குறித்த விரிவான விவரங்களை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பதிவில் வழங்க இருக்கின்றேன். அன்று பலாலிக்கு சென்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஊடகர்களில் பலர் இப்போது உயிருடன் இல்லை. முரசொலி சார்பாக என்னுடன் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த நண்பன் பாரதியும் கடந்த வருடம் யாழ்ப்பாணத்தில் மரணத்தை தழுவியிருந்தார். அன்றைய நாட்களில் இலங்கையில் இந்திய படையினர் தரையிறங்கி ஒரு வார காலம்தான் ஆகியிருந்தது. ஜூலை 30 இந்திய படையினர் இலங்கையில் தரையிறங்கி இருந்தார்கள். ஒரு வார காலம் கூட ஆகாத நிலையில்தான் இந்த ஆயுத கையளிப்பு இடம்பெற்றது. இந்திய அமைதிப்படை என குறிப்பிடப்பட்ட இந்திய இராணுவத்தின் சார்பாக அதன் தளபதி, அப்போது இருந்த தளபதியான மேஜர் ஜெனரல் ஹர்கராஜ் சிங்கும் அப்போதைய இந்திய தூதர் டிக்சிட்டும் ஒருங்கிணைந்து இந்த ஆயுத கையளிப்பு நிகழ்வை ஒழுங்கு செய்த நிலையில் விடுதலை புலிகளின் சார்பாக ஜோரட்ன ஜோகி தலைவர் பிரபாகரனுக்கு பதிலாக ஒரு குறியீட்டு முறையில் ஒரு கைத்துப்பாக்கியை அப்போதைய ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் சேபால ஆட்டிக்கடவுடன் கையளித்திருந்தார். பதிலுக்கு சேபால ஆட்டிகளை அப்போது சிறைகளில் இருந்த அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளுக்கும் பொது மன்னிப்பை வழங்கும் அரசு தலைவர் ஜெயவர்தனாவின் பிரகடனத்தை வழங்கியிருந்தார். விடுதலை புலிகள் அமைப்பு பகிரங்க பொது வழியில் தமது ஆயுதங்களை ஒப்படைத்த முதலும் இறுதியுமான நிகழ்வும் அன்றைய பலாலி நிகழ்வுதான், அது ஆகஸ்ட் 5 நிகழ்வுதான். இந்த நிகழ்வு சில நாட்களுக்கு வடக்கு கிழக்கில் தொடர்ந்தது. அன்று புலிகள் இந்த ஆகஸ்ட் 5 அன்று 6 வாகனங்களில் தமது ஆயுதங்களை கையளித்திருந்தனர். ஆனால் அந்த ஆயுதங்கள் எவையுமே முறையாக இயங்க நிலையில் உள்ள ஆயுதங்கள் இல்லை என்பதை இப்போது பல வருடங்கள் கழிந்து சொல்லிக்கொள்ளலாம். ஏனென்றால் அந்த ஆயுதங்களை நான் பார்வையிட்ட போது அவை யாவுமே முறையான இயங்கு நிலை ஆயுதங்களாக தெரியவில்லை. ஏனென்றால் விடுதலை புலிகளுக்கு இருந்த உள்ளுணர்வு இந்த ஆயுத கையளிப்பு என்பது ஒரு மோசமான முடிவை உருவாக்கும். நிச்சயமாகவே இந்த தாம் கோரிய பாதுகாப்பு உத்தரவாதங்களை இந்தியா ஜேஆரின் குள்ளநெறி மூளையால் செய்ய தவறும் என்ற அந்த குறுகுறுப்பு இருந்ததால் தான் இந்த ஆயுத கையளிப்பு எல்லாம் முறையாக அன்று இடம்பெறவில்லை என்பதையும் இப்போது ஒத்துக்கொள்ளலாம். யாழ்ப்பாணத்தில் ஆகஸ்ட் 5 இந்த நிகழ்வு நடக்க கொழும்பில் அதே நாளான இன்றைய ஆகஸ்ட் 5 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தான் அரசு தலைவர் ஜெயவர்தனா இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தின் பிரதிகளை அனைத்து அமைச்சர்களுக்கும் வழங்கியிருந்தார். அந்த ஒப்பந்தம் குறித்து அவர்களின் கருத்துக்களையும் கூறியிருந்தார். இந்த ஒப்பந்தத்தை உள்ளூரை எதிர்த்த பிரதமர் பிரேமதாசாவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அன்று கலந்து கொண்டிருந்ததும் நினைவூட்டத்தக்க ஒரு விடயம். அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கினால், நேற்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலையான நகர்வுகள் இடம்பெற்ற நிலையில் இன்று முதல்வர் விஜய் அரசின் வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் மரிய வில்சன் தற்போது
தாக்கல் செய்த இந்த பாதீட்டில் விஜய் வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளில் கூறப்பட்ட பல இலவச திட்டங்கள் வெறுமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு காலை முதலே இருந்தது. ஆனால் இந்த பதிவு பதியப்படும் போது வரை அந்த விவரங்கள் அந்த பாதீட்டு உரையில் கிட்டவில்லை. என்றால் இந்த பதிவு பதியப்படும் போது நிதியமைச்சர் பாதீட்டு அறிக்கையை தாக்கல் செய்து கொண்டிருக்கின்றார். இப்போது கிட்டிய விவரங்களின்படி உயர்கல்வித்துறைக்கு 8,000க்கும் மேற்பட்ட கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டத்திற்கு 2,000 கோடி ரூபாய் என நிதியமைச்சரின் அறிவிப்புகள் வந்தன. இன்று காலை சட்டசபை கூடிய போது நேற்று தஞ்சைக்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு நேற்றிரவே டெல்லிக்கு திரும்பிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் கூடியிருந்தனர். அவர்கள் தமக்கு இடையில் ஒரு சந்திப்பை நடத்திய பின்னர் இந்த பாதீட்டு அமர்வில் சட்டசபையில் பிரசன்னமாக இருந்தனர். இந்த பாதீட்டுக்காக சுமார் 1 மாதம் வரை தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆபாசமாக பேசினார். குறிப்பாக நடிகை திரிசாவையும் முதல்வர் விஜயையும் இணைத்து ஆபாசமான கருத்துக்களை தெரிவித்தார் என்ற குற்றத்தில் தஞ்சை காவல்துறையால் நேற்று உதயநிதி ஸ்டாலின் விசாரணை செய்யப்பட்டார். அதன் பின்னர் விடுவிக்கப்பட்டார். என்றால் நீதிமன்றம் அவரை கைது செய்யக்கூடாது என ஏற்கனவே உத்தரவு ஒன்றை பிறப்பித்ததால் இந்த விடயத்தில் தமிழக அரசு சற்று நீதிமன்றத்தின் உரசலை பெற்றிருந்தது. நேற்றிரவு சென்னைக்கு சென்ற உதயநிதி ஸ்டாலின் உற்சாகமாக வரவேற்கப்பட்டார். இதேவேளை தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்ட விசாரணைகள் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்காலமாக நிறுத்தியுள்ளது. குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்கள் ஒவ்வொருவருமாக சிஐஏ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்து வருவதால் இந்த வழக்கின் ஒட்டுமொத்த விசாரணைக்கும் இடைக்கால தடையை நீதிமன்றம் விதித்தது. அத்துடன் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவருக்கும் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. இதுவும் விஜய் அரசுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்க ஈரான் மோதலை தீர்ப்பதற்கான முயற்சிகள் மிகவும் முன்னேற்றகரமான கட்டங்களில் உள்ளதாக தற்போது கட்டாரின் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. அதாவது ஒரு சாத்தியமான ஒப்பந்தம் ஏற்படும் என கட்டார் அறிவித்திருக்கின்றது. ஏற்கனவே அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் தான் அறிவித்தார். ஆனால் ஈரான் அதனை மறுத்திருந்தது. ஆனால் கட்டார் இப்போது இந்த ஒப்பந்தம் சாத்தியம் என்கின்றது. ஆனால் கட்டார் அமெரிக்காவும் ஈரானை நேரடியாக பேசவில்லை என்பதையும் அறிவித்திருக்கின்றது. இப்போது இந்த சாத்தியமான ஒப்பந்தத்தின் வரைவுகள் ஊடகங்களுக்கு கசிந்துள்ளன. 2 தரப்பினருக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறாத போதிலும் ட்ரம்போ இன்றோ அல்லது நாளையோ ஒரு சாத்தியமான ஒருமித்த கருத்து எட்டப்படலாம் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் இராஜாங்க திணைக்கள செயலாளர். இல்லையென்றால் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் இன்றோ அல்லது நாளையோ இந்த டீல் வரலாம் என குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணை விரைவில் மீண்டும் திறக்கப்படும் அல்லது ஈரான் மீது கடுமையான புதிய தாக்குதல்கள் நடத்தப்படும் என ட்ரம்ப் மீண்டும் புதிய எச்சரிக்கையை நேற்று விடுத்தார். ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் போது ஈரானுடன் மிக நல்ல முறையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் தாக்குதல்களை நடத்துவதை விட ஒரு ராஜதந்திர உடன்படிக்கை எட்டுவதே தனது முதல் விருப்பம் என்றும் ட்ரம்ப் கூறினார். ஆனால் ட்ரம்பின் இந்த தாக்குதல் தயக்கத்துக்கு, அதாவது ஈரானை மீண்டும் கடுமையாக அடிப்பது குறித்த எச்சரிக்கைகளை விடுத்தாலும் அவர் இந்த தாக்குதலில் தயக்கம் காட்டுவதற்கு மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களில் உள்ள முக்கிய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புக்குரிய, அதாவது தாட் இல்லையென்றால் பேட்ரியாட் அமைப்புக்குரிய இடைமறிப்பு ஏவுகணைகளில் கிட்டத்தட்ட 80% அமெரிக்க இராணுவம் ஏற்கனவே ஈரானுக்கு எதிராக பயன்படுத்திவிட்டதால் பென்டகனின் வெடிமருந்து கையிருப்பு ஆபத்தான அளவில் குறைந்துள்ளதாக கசிவுகள் வந்துள்ள நிலையில்தான் ட்ரம்ப் இந்த தாக்குதல்களை நடத்துவதற்கு பின்னடிக்கின்றார் என்ற புதிய செய்திகளும் வந்திருக்கின்றன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.